வணக்கம் நண்பர்களே. சென்னைக்கு பக்கத்தில் இருக்க மாதவரத்தில் இருக்க ஒரு ரசாயன கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்து எல்லா பகுதியிலுமே ரொம்ப அதிகமாக பரவி அதில் ஏற்படுற புகை ரொம்பவே தவிர்க்க முடியாததாக பரவிட்டு இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க மாதவரம் ரவுண்டானா பகுதியில் ஒரு ரசாயன கிடங்கு ரொம்ப நாளாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் அங்கே திடீர்னு ஏற்பட்ட ஒரு தீ விபத்து அருகில் இருந்த பழைய லாரி, பக்கத்தில் இருக்க காரு, அது இல்லாமல் ஒரு 8 பைக்கு எல்லாத்தையுமே எரிச்சு ரொம்பவே பெரிய தீ மூட்டமாக அது பரவ ஆரம்பிச்சிருச்சு. தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல 4 தீயணைப்பு வாகனங்களில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து முடிந்த அளவு தீயை அணைக்க முயற்சி பண்ணாங்க. இருந்தாலும் அது கட்டுக்குள் வருவதாக தெரியாத காரணத்தினால அதுக்கப்புறம் மறுபடியும் 10 வாகனத்தில் தீயை அணைக்கிறதுக்காக வீரர்கள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துணையினர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இருந்தாலும் தீயை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்களே தவிர கட்டுப்பாட்டுக்கு இன்னும் வரல. அது இல்லாமல் வெறும் தண்ணீரை மட்டுமே கொண்டு இந்த தீயை அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரசாயனம் அப்படிங்கிறதுக்காக தீ இன்னுமே அலைய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ரூல் சொல்லிட்டே இருக்காங்க. தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த நுரை அதிகமாகி அந்த அந்த பகுதியே ரொம்ப புகை மூட்டமாக எல்லா பக்கம் இருக்கு. யாராலையும் எந்த இடத்துக்கு போக முடியல. இருந்த வரைக்கும் இந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்றிட்டு இருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக தீப்படத்தில் எந்த மாதிரியான ரசாயனம் இருக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியாதங்காட்டி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தீயை அணைக்கிறதுக்காக முயற்சி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க.